அப்ப ஏப்ரல் 10ஆம் தேதி இப்ப இருக்கு இல்லையா? இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி நேத்து இந்த சுக்கிரன், சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு சென்றக்கூடிய அமைப்பு. குரு பகவான் வந்து ரிஷபராசியில பயணம் செய்யக்கூடிய அமைப்பு. இந்த சந்திரன் மற்றும் குரு இருக்கக்கூடிய அம்சத்தை பொறுத்து கஜகேசரி யோகம்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த யோகத்தினுடைய தாக்கம் வந்து 12 ராசிகள் இருந்தாலும் மிக முக்கியமா முதல் பலன்களை பெறக்கூடியது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு நல்லது பண்ணலனாலும், கஜகேசரி யோகம் உருவாகக்கூடிய அமைப்பை பொறுத்து நல்ல பொருள், இன்பம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல மாற்றத்தை, வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவதற்குண்டான யோகத்தை கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள். அதே மாதிரி நீண்ட நாட்கள் ஆசை அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் வகையில வந்து மகத்தான வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தேவையற்ற செலவுகளை எல்லாம் குறைத்து முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்க போகுது. ஆக ரிஷபத்தை பொறுத்தவரை குரு நல்லது பண்ணலனாலும் இந்த ரிஷபத்துக்கு சந்திரன் ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அப்போ இந்த யோகங்கள் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா ரிஷபத்துக்கு ஏதோ ஒரு வகையில உங்க சுயஜாதகத்துல குருவும் சந்திரனும் நல்ல இடத்துல அமைஞ்சிட்டான் அப்படின்னாவோ, இல்ல வக்கரம் பெற்றோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்றோ, இல்ல ஏதோ ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா சுப கிரகங்களுடைய பார்வை பெற்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வாரி கொடுத்துருவாங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா குரு வந்து ரிஷபத்துக்கு நல்ல வக்கரம் பெறும்பொழுது நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். மறைஞ்ச குரு வந்து நல்லா கொடுத்துரும், நல்ல மாற்றத்தை கொடுத்துரும். ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு அடுத்த வரக்கூடிய அமைப்பானது கஜகேசரி யோகம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு வேலையிலுமே உங்களுக்கு மகத்தான வெற்றியை இதுக்கு மேல காலகட்டம் கொடுக்கும். கன்னிராசிலாம் வந்து ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ கையில காசே வரமாட்டேங்குது, கையில காசே வரமாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டு இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாமே இதுக்கு மேல நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அனைத்து ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகிறது. தொழிலில் நேர்மையான மாற்றங்களை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய முதலீடுகள் நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகளிடமிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. சில நண்பர்களிடம் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும், கன்னிராசிகளுக்கு வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக பெற முடியும். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ராசி விருச்சிக ராசி. கஜகேசரி யோகம் வந்து விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ராகுகேது உச்சமாக இருக்கிறதுனால இங்க சந்திரன் நீச்சமாகிறார் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ கஜகேசரி யோகம் உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குமா. நீங்க வந்து கற்பனையிலே மிதக்கக்கூடாது. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இது நடந்துடும் அது நடந்துடும் இந்த கற்பனையை விட்டுட்டு இந்த ப்ராக்டிக்கலுக்கு வரணும். காரணம் என்ன, இங்க ராகுகேது உச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெறும் இந்த கற்பனை மென்டாலிட்டியே கொடுத்துரும். ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது அந்த கற்பனைக்குண்டான யதார்த்தம் அவங்க கையில கிடைக்காது. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வணிகத்துல நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. அது சமயம் மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன்களாக இந்த 2 கிரக இணைவுகள் சந்திரனும் குருவும் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்குங்கிறது பொதுவாக சொல்லப்படக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தம்பதிகளுக்கு இடையேயான மகிழ்ச்சி, அந்யோன்யம், கணவன் மனைவிக்குண்டான அன்பு, பரஸ்பரம் எல்லாத்தையுமே இந்த குரு சந்திரன் கொடுத்துரும். ஏன்னா குருன்னா நல்ல எண்ணங்கள், சந்திரன்னா பரஸ்பரம். அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பதிகளுக்கு இடையே உண்டான அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்க போகுது. கணவன் மனைவிக்கு உண்டான கருத்து வேறுபாடு நீங்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதுக்கு மேலே யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடணும். பொதுவாக குரு சந்திரன் சேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவை பெருசாக வச்சுட்டு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆயிடணும். காரணம் என்ன அப்படின்னா சந்திரன்னா டியூவல், இரட்டை மனப்பான்மை உள்ள ஒரு நபர். அப்போது இன்னைக்கு ஓகேம்பாங்க, நாளைக்கு அதே விஷயம் திருப்பி கேட்கும்போது யோசிக்கலான்ட்டு போயிடுவாங்க. செய்கிறங்க சொன்னாலும் திருப்பி யோசிக்கிற வைக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் டபுள் டியூவலில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ நீ இன்னைக்கு ஓகேன்னு சொன்ன ஒரு விஷயத்தை அடுத்தவங்க உள்ளே வந்து பூந்து யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம திருப்பி அந்த விஷயத்தை திருப்பி கேட்கும்போது நான் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த நடுநிலையான மனது இல்லாமல் வந்து யோசிக்கக்கூடிய வைக்கக்கூடிய நிலையானது இந்த சந்திரன் வந்துடும். ஸோ அப்போ அந்த குரு அமைப்பு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 சுப கிரகங்கள் சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். குருவானவர் பொன் பொருள் கல்யாணம் புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாக இருந்தாலுமே அது சந்திரனோட சேரும் பொழுது பெண் ராசியாக சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி மாதிரி வாரி இறைக்கிறது, நான் யாருங்கிறத இப்போ வெளிப்படுத்திக்கிறது, எனக்கு என்னுடைய பெருமைகள் என்ன சிறப்புகள் என்ன அப்படின்னு எடுத்து பேசுறதுலாம் இருக்கக்கூடாது. ஒன்று. நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கிடைத்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சைலண்ட் ஆகிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த இலக்கு நோக்கி நகரணும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் செய்ய வேண்டியது. அதை விட்டுட்டு நம்ம வந்து எனக்கு இவ்வளோ கிடச்சிச்சு அவ்வளோ கிடச்சிச்சு நான் அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு அந்த தம்பட்டங்கிறத அமைச்சிக்கூடாது. ஏன்னா குருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தன்னை எப்படியாவது ஒரு வகையில் பிரதிபலித்திடணும் அப்படின்ட்டு போயிடும். சந்திரன் என்ன பண்ணும் அப்படின்னா பிரதிபலிச்சதெல்லாம் ஒரு வகையில் காணல் நீராக போயிடும். நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன் தெரியுமா, ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் அந்த மாதிரி வாழ்ந்தேன், நான் இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டேன், நான் இவ்வளோ தானம் பண்ணேன், இன்னைக்கு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, இப்படிலாம் நிறைய பேர் இந்த குரு சந்திரனை விட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருமே சரி, இந்த ரிஷபம் அதே மாதிரி கன்னி
இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வருது. மிக முக்கியமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும். ஸோ இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே இந்த கஜகேசரி யோகமானது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. அப்போ உங்களோட ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கோங்க. குருவும் சந்திரனும் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு? நல்ல நிலையில இருக்கா? தடுக்கக்கூடிய நிலையில இருக்கா? இல்ல 6, 8, 10, 12 மறைவு ஸ்தானத்துல இருக்கா? இல்ல பகை கிரகங்கள் சம்பந்தம் பெற்றிருக்கா? அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது பலம் வாய்ந்த இருக்கா? பலம் இல்லாம இருக்கா? இல்ல சந்திர தசை குரு புத்தி, இல்ல குரு தசை சந்திர புத்தி நடக்குதா? இல்ல தசாநாதனே நமக்கு நல்லா இருக்கானா? இப்படி உங்களுடைய ஜாதகத்துல எடுத்து நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நீங்க அனலைஸ் பண்ண முடியும். உங்க டேட்டா உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னா நீங்க இன்னும் 1000 ஜோசியரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அது உங்களுக்கு ரிசல்ட்டே வராது. என் பாதை எனக்கு சரியா தெரியணும். அப்ப நான் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், ஒரு தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், ஒரு வேலையை ஆரம்பிக்கிறேன். அது நடக்குமா நடக்காதா? இது போகுமா போகாதா? இது எப்ப நடக்கும் எப்ப நடக்காது? இதெல்லாம் நம்ம கட்டத்துக்குள்ளேயே இருக்கு. அது ரிசல்ட்டும் அங்கதான் இருக்கு, கொஷினும் அங்கதான் இருக்கு. ஸோ அப்ப அதை தேர்ந்தெடுத்து நம்ம கொஞ்சம் அந்த நாலேஜை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி அமைக்கும் பொழுது தேவையில்லாத விரயங்களை தடுத்துக் கொள்வதுதான் இங்க இருக்கக்கூடிய ரகசிய சூட்சமங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அடுத்தடுத்து இணைவுகளை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். அது மட்டும் இல்லாம வாசகர் நம்ம வியூவர்ஸுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனல்ல நம்ம வந்து தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி மண்டலங்களை பற்றியும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திர விஷயங்களை பற்றியும் இணைவுகளை பற்றி நம்ம நிறைய அடுத்தது பேச போகிறோம். ராசி பலன்களை பற்றியோ அதே நம்ம பேச போகிறோம். ஸோ 2 சேனல் நம்ம சரியாக இது ட்ராக்ல கொண்டு போகிறது வந்து வியூவர்ஸுக்காக இதை நான் பண்ணலான்னு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு சேனலில் நம்ம வந்து வெறும் யோகத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை வச்சு என்ன சார் பண்ணுறது, நமக்கு இப்போ நடக்க வேண்டிய விஷயங்கள் எப்போ சார் நடக்குமா நடக்காதா, அப்போ எந்த கிரகம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இன்னொரு சேனலில் உங்களுக்கு நான் அதை தெளிவாக எடுத்து வைக்க போகிறேன், எடுத்து சொல்ல போகிறேன். ஸோ அது தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு இன்டிமேஷனாக வந்து சேரும். கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 300 பேர் கொடுக்க இருக்கோம். அதை பற்றின டீட்டெயிலும் உங்களுக்கு சீக்கிரமாக வெளியே வந்து சேரும். காத்திருங்கள். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ